ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்மா செப்பன் உங்கள் சாவல் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவர் மீதும் உங்கள் குடும்பத்தார் அனைவர் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள், நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் பேன் இண்டியா மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்கனாக்கா கண்டிப்பாக கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா லெக்ரண்ட் சுவிட்சஸ் பார்க்குறோம். நம்ம இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நம்மளோட சுவிட்சஸ் தான் அது நம்ம பேன் இந்தியா மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டு நீங்கள் எங்கே போனால் நினச்சிக்கலாம். ஒரு சிங்கப்பூர் ஆகட்டும், மலேசியா, துபாய், சுவிட்சர்லாந்து, இல்லை யூஎஸ், யூகே எங்கேனாலும் சரி தான். நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த லெக்ரண்ட் சுவிட்சஸ் நம்ம பார்க்காத கண்ட்ரியே இருக்காது. கண்டிப்பாக நம்மளும் சில கண்ட்ரிஸ் போயிருக்கோம், எல்லாம் நினச்சிக்கிறோம். லெக்ரண்ட் சுவிட்சஸ் நம்ம பார்க்குறோம், அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆமாம் அன்பீட்டட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப மற்றவங்க கொடுக்க முடியாத குவாலிட்டி அவங்க கொடுக்குறாங்க. அதோட கலரிங் இருக்குது பாருங்கள். அந்த கலரிங் வந்து சாதா ஒயிட்டாக தான் இருக்கும். நார்மலாக பார்க்குற மாதிரி ஒயிட் தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒயிட் என்ன செய்யாது, ஃபேட் ஆகாது. எத்தனை வாட்டி நீங்கள் என்ன செய்யலாம், மெயின்டைன் பண்ணி தொடச்சாலும் கொண்டாலும் அந்த கலரிங் அப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் ஹை பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லோ நாய்ஸ் சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி என்ன செய்யாது, நாய்ஸ் இருக்காது. மற்ற நார்மல் சுவிட்சஸ் நம்ம பார்க்குறோம்ல, ரெகுலராக வாங்குற சுவிட்சஸ் எல்லாமே என்ன செய்யணும்னா சுவிட்சஸ் நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது ஒரு டிக்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எழுப்புற அளவுக்கு சத்தம்லாம் சில சுவிட்சஸில் இருக்கும். அந்த மாதிரி எந்த நாய்ஸுமே இந்த சுவிட்சஸில் இருக்காது. ரொம்ப லெஸ் நாய்ஸ் தான் இருக்கும். நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி, ஒரு வீடு என்ன செய்கிறாங்க, ஸ்மார்ட்டாக வந்து எல்லாம் கட்டமைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்மார்ட் சுவிட்சஸ் வந்துருச்சு. எல்லாமே டச்சு அண்ட் மொபைல் கண்ட்ரோல் வந்துருச்சு. எல்லாமே நீங்கள் சுவிட்சஸ் என்ன செய்யலாம், மொபைல்லேருந்தே இப்போ எந்த வேறு கண்ட்ரியிலேருந்து கூட என்ன செய்யலாம், மொபைலில் சுவிட்சஸ் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க ரிமோட்லேயும் ஆன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டச் சுவிட்சஸ் வந்துருச்சு. நம்ம சின்னதாக ஒரு 6 சுவிட்சஸ் கொண்டு தான் இருக்கும், டச்சில் தான் இருக்குது. இங்கே நம்ம நிறையா வீடு செலவு பண்ணி என்ன செய்கிறோம், பெரிய பங்களாக்கள் வீடுகள்லாம் கட்டுறோம். நம்ம அதில் பார்த்தீங்கன்னா சாதா சின்ன ப்ரைஸ் தான். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 செங்கல் அளவு கூட அந்த சுவிட்சஸோட ரேட்டு வராது. அந்தளவு ரொம்ப ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அந்த அளவு கூட ரொம்ப கம்மியான விலையில் வந்துருச்சு. இப்போ நம்ம லெக்ரண்டில் இருக்குது. வாங்கி நம்ம என்ன செய்யலாம், நம்ம பெட்ரூம்களுக்கோ அல்ல ஹாலுக்கோ மட்டும் என்ன செய்யலாம், அது மாதிரி ஸ்மார்ட் சுவிட்சஸ் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஸ்மார்ட் ஹோம்னு சொல்கிறோம்ல, எல்லாமே ஸ்மார்ட் ஹோம்ன்றதில் உள்ளடங்கும் போது இந்த மாதிரி சுவிட்சஸ் நம்ம ஸ்மார்ட் சுவிட்சஸ் வாங்கி பயன்படுத்தலாம். நம்ம நார்மல் சுவிட்சஸ் எல்லாமே என்ன செய்யலாம், நம்ம மெட்டல் பாக்ஸஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வுட் பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. மெட்டல் பாக்ஸஸ் தான் ரொம்ப சிறந்தது. மெட்டல் பாக்ஸ் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வுட் பாக்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும். பிளேட்டோட சைஸ் ரொம்ப பெருசாகிடும். மெட்டல் பாக்ஸ்ன்றப்ப ரொம்ப என்ன செய்யும், காம்பேக்டாக பிளேட்ஸ் வரும். ஒரு வீட்டோட அந்த ஹாலோட, பெட்ரூமோட, கிச்சனோட எல்லாமே என்ன ஆகும், அந்த சுவிட்சஸ் இருக்கிற இடத்த வச்சு ரொம்ப அழகாக அலங்கரிக்க முடியும். அவங்க இது என்ன வெரைட்டிஸ் வரும்னு பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் ஒரு ஹையர் ஹேண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஆர், அதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி ஹாஃப் ரவுண்டு, ஃபுல் ரவுண்டு இந்த சுவிட்சஸ் தான் ரொம்ப ஃபெமிலியர். நிறைய இடங்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஹாஃப் ரவுண்டு, ஃபுல் ரவுண்ட் சுவிட்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. நம்ம தேவைக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே இந்த எத்தனை சுவிட்சஸ் வேணுமோ வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், மெயினாக யூஸ் பண்ணுறது ஆர்டிஆர், அடுத்தது இந்த மைரிஸ், அடுத்தது மைலிங்க்கு, லிங்கர்ஸ்னு வருது, அடுத்தது பெட்ஸின்னு போடுறாங்க, அப்போ அல்ஜின்னு போடுறாங்க. இந்த மாதிரி ரெகுலராகவே ஒரு 6-7 குவாலிட்டி நாங்களே மெயின்டைன் பண்ணுறோம். நம்மள்ட்ட என்ன செய்யலாம், இந்த 6-7 குவாலிட்டி நீங்கள் எப்போ நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன் என்ன ஆகுதுனாக்கா, நீங்கள் நார்மலாக வாங்குகிற மற்ற சுவிட்சஸுக்கு எதுக்கு வித்தியாசம்னாக்கா, ஒன்று மைல்டுக்காண்டி வாங்குறோம். ரொம்ப மைல்டாக சுவிட்சஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டெக்னாலஜி கிடையாது, இது யூகே டெக்னாலஜி. அப்படின்றப்ப அது உள்ள யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங் ஆகட்டும், அது மெட்டல் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது சில்வர் இல்லைனா காப்பர் சுவிட்சஸ் உள்ளே உள்ளது. இது எல்லாமே என்னன்னா ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும். அது மாதிரி இந்த சாக்கெட்ஸில் வருது பார்த்தீங்களா, இந்த சாக்கெட்ஸில் வரக்கூடிய அந்த ஹோல் இருக்குல்ல, சின்ன குழந்தைங்க கை உள்ளே விட்டாலும் ஆகாது, சாக்கடிக்காது. உள்ள சின்ன சட்டர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் இவங்க அது கொண்டு வந்தாங்க. அவங்க சாக்கெட்டில் உள்ள சட்டர் கொண்டு கான்செப்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஎஸ்பி கேபிள் இருக்குல்ல, யூஎஸ்பி சார்ஜர் ஆகட்டும், இதில் என்னாச்சுன்னா சின்ன நைட் லேம்ப் வந்துருச்சு, ஸ்பீக்கர் பஸ்ஸர் வந்துருச்சு. பெரிய வீட்டில் பெரிய நம்ம ஸ்மார்ட் ஸ்பீக்கரே போடுறாங்க. என்னென்ன வீட்டுகளுக்கு தேவையோ எல்லாமே என்ன ஆகும், நீங்கள் ஒரு போர்ட்லேயே ஃபுல்லாக கொண்டுடலாம். நார்மலாக ஒரு சுவிட்சு, ஒரு சாக்கெட்டு, இது மட்டும் தான் ரெகுலர் நம்ம வீடுகளில் இருக்கும். இப்போ அதை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு சின்ன ஸ்பீக்கர் நம்ம என்ன செஞ்சலாம், கொண்டு வந்துடலாம். பொண்ணும்ல இப்போ ஹஸ்பண்ட் பெட்ரூமில் இருக்காங்க, ஒய்ஃப் வந்து ஒரு கிச்சனில் இருக்கான்னு வைங்க. இப்போ எமர்ஜென்சி அவங்க என்ன செய்யணும், இவங்க வந்து கால் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ப்ரீ பிளானாக என்ன செய்யலாம், முதல்ல இருந்து கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் ஒரு லைன் வயரிங் இழுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா
ஒரு சில உடம்பு சரியில்லையோ இல்லை ஒரு தேவைக்காக எதுக்கோ நம்ம என்ன செய்கிறாங்க, ஒரு டீ போடுறதுக்கு கூப்பிடணும்னு வைங்க, இப்போ கத்த வேண்டியதில்லை, இல்லை மொபைல் கால் பண்ண வேண்டியதில்லை. ஒரு பெட்ரூமில் ஒரு சுவிட்சு, இல்லை கிச்சனில் இல்லை ஹாலில் ஒரு பஸ்ஸர் இருந்தால் போதும். இவங்க ஆன் பண்ண என்ன ஆகும், டக்குன்னு அவங்களுக்கு இண்டிகேட் போகும், அவங்க தெரிஞ்சுக்கிறவாங்க, சரி நம்ம யாரோ கால் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வந்துருச்சு. இப்போ நம்ம வீட்டிலே போட்டிருக்கோம். அவங்க என்ன செய்ய, நீங்கள் வாங்கி எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்குது. குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக இருக்குது. இன்னும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு, பேன் இண்டியா மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டு யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலரிங் பார்த்தீங்கன்னாக்கா கலரிங் ஃபேடாகவோ ஆகாவோ அது கலரிங் போகவே செய்யாது. நம்மளுக்கு எப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம அதை க்ளீன் பண்ணி இதே கலர் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அது மாதிரி ஒயிட் பிளாக் மட்டும் இல்லாமல் ஒயிட் பிளாக் கிரே, இன்னொன்று க்ரீன், அது பிளேட்ஸில் ஃபுல்லாக கிளாஸ் பிளேட்ஸ்லாம் வந்துருக்கு. நம்ம வேறு பிராண்டில் இருக்க மாதிரி என்ன செய்கிறாங்க, கிளாஸ் பிளேட்ஸ்லாம் போடுறாங்க. ஆமாம், எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வாங்குகிறோம். நம்ம அது மாதிரி பெரிய பெரிய காஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதை என்ன செய்யுங்க, உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி சுவிட்சஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த ஜென்ரேஷன், ஏன்னா இப்போ எல்லாமே நார்மலாக ஒரு 10 ரூபா 5 ரூபா சுவிட்சஸ் இல்லாமல் கொஞ்சம் தான் கூடுதலாக வருது. ஆனால் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவையோ நம்ம அதை நம்ம செஞ்சு கொடுத்துருப்போம், நம்மளோட கடமை. சரியா? இந்த சுவிட்சஸ் கண்டிப்பாக வாங்க, நம்மளுடைய அவைலபிள் எல்லாமே இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு செய்தி, அவன் நன்றி உணர்தல்னு சொல்கிறோம்ல, அதை பற்றி சில செய்திகள் பார்ப்போம். அவன் நமக்கு என்ன ஒரு பொருள் கிடைச்சாலும் சரி, நம்மளுக்கு புதுசாக என்ன ஒன்று நம்ம கிடைச்சாலும் சரி, இறைவனுக்கு நன்றி செலுத்த பழகிக்கிறணும். அதுமாதிரி நம்மளுடைய பெற்றோர் நம்மளுக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, அது அவங்கள்ட்ட எது நம்மளுக்கு கிடைச்சாலும் சரி, நல்ல உணவோ, நல்ல உடையோ, இல்லை நல்ல காலனி, இல்லை நல்ல ஒரு புக்கு எது நம்ம வாங்கி கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. தேங்க்ஸ்மா என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட நம்ம ஒரு உணர்வை நம்ம வெளிப்படுத்தணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம சமூக மக்கள் அவங்கள்ட்ட என்ன செய்யணும், நமக்கு ஏதாவது ஒரு கிடைச்சாங்கனாக்கா, நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க நன்றி செலுத்து. மீது நன்றின்றதை நல்லா வாய் விட்டு அழகாக சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மொபைலில் என்ன செய்கிறாங்க, TKUன்னு போடுறாங்க, தேங்க்யூன்னு போட்டாங்க, அப்போ TKUன்னு போட்டாங்க, இப்போ TUன்னு போடுறாங்க. அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு தம்பு மட்டும் அனுப்பி வச்சுறாங்க. அதை முழுமையாக அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னாக்கா வெக்கப்படுறோமான்னு தெரியல. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச நம்மளுக்கு ஒருத்தர்கிட்ட நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு உதவி. அதுக்காக நன்றின்னு செய்யறதுனால சொல்கிறதுனால என்ன ஆகிடாது, எந்த விதத்தில் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். நம்ம நன்றிங்கிறத என்ன செய்யணும்னாக்கா வெளிப்படையாக சொல்லலாம், தப்பு கிடையாது. இவன்கிட்ட சொல்லலாம், பெற்றவங்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, நம்மளுக்காக ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லி என்ன செய்யலாம், எப்போவுமே நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நம்ம இருப்போம்னு சொல்லலாம். தேங்க்யூ.